எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஒரு தக்காளி, தேவையான அளவு 4-5 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கடலப்பருப்பு நான் இந்த ஒரு கப்பில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிறுபருப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக சீரகம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டதுனால நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வரமிளகாய் போட்டுக்கலாம், போதும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஒரு 15 ரூபாய்க்கு கீரை வாங்கியிருக்கேன், இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் அந்தளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கீரை இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கீரை இதில் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4 இல்லைன்னா ஒரு 3 விசில் நல்லா விட்டு எடுத்து நல்லா மசிச்சு கிடஞ்சிக்கோங்க. கிடஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். நம்ம தாளிப்புக்கு பாருங்கள், இப்படி கிடஞ்சிங்களா. கீரை அப்படியே இருந்தால் பரவாயில்ல, பருப்பு மட்டும் கொஞ்சம் ஓகே. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை லைட்டாக போடுங்க. இதில் கருவேப்பிலை போட்டாலும் தெரியாது, லைட்டாக போடுங்க. கொஞ்சம் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் அதில் காரம் நான் கம்மியாக போட்டதுனால இதில் கொஞ்சம் காரம் நான் சேர்த்துக்கிறேன். அதனால் நீங்கள் இன்னொரு மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கலாம். எங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தாததுனால நான் வரமிளகாய் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் மட்டும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேர்த்துக்கிறவங்க பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்க விட்டுட்டு இன்னொரு விசில் விடணும். ஏன்னா நம்ம கிடஞ்சி எடுத்துருக்கோம். இதையும் விசில் விட்டு அவ்வளோதான். இது கொதிச்சிட்ருக்கு, இதில் போட்டு இன்னொரு விசில் விட்டு எடுத்தால் அவ்வளோதான், கீரை குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடும். ரொம்ப சூப்பரானது, ரொம்ப ஹெல்த்தானது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மணக்காடு பவுடரும், கொஞ்சம் சோளப்பாவும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துருக்கேன். நான் முட்டை போடல, கொஞ்சமாக இருக்கனால தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு இருக்குது காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கி ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 minutes போதும். நான் உப்பு இதில் கம்மியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் கலருக்காக நான் சில்லி பவுடர் அதுன்னு சேர்த்தாமல் நான் காஷ்மீர் சில்லியும் அப்புறமேல் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் ஊறட்டும், பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே குழம்பு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு, அவ்வளோதான். அதை எடுத்துக்கோங்க. சூப்பரான கீரை ரெடி. பொரிச்சிக்கலாம், காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம். நான் எண்ணெய் மிச்சமாகணும் அப்படின்னா தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடாயில் போட்டு எடுத்திங்களா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். இது மாதிரி எடுத்திங்களா உங்களுக்கு எவ்வளவோ எண்ணெய் சேவ் ஆகும். இப்படி கொஞ்சம் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைட்டாக வதச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார். வாங்க சுட சுட சாப்பாடு இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.